எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியை வித்துறனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்க, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேனா? ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டுப்பட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான். அதை விட்டு சொல்லுங்க, முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சான்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துன, இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டுலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம், பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேரிச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? ஆப்டால் 2 பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காசு காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்க தள்ளி விட்டுலாங்கிறியா? என்னண்ணே வந்த இடத்த சரமலை பண்ணிக்கிட்டு நீ பாப்பா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன ராத்திரி நம்ம ஆடுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு கேஜேடு பேசிக்கிறாங்க. அண்ணே, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லாம் அவசரத்துக்கு தான். கலக்குதுல இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா, ஒச்ச பயிர் இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளம் பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் அந்த பக்கம். சரிப்பா, அங்க யாரும் அசிங்கம் பண்றது? ஐயா, ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணே, அந்த பக்கம் வைக்கிறாங்க, இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க, நம்மள புடிச்சிருவாங்க போடுறாங்க. ஐயா ஏய் நாதஸ். அண்ணே, இந்த வந்துட்டேண்ணே. என்னண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. நஸ்தாலியா பூவ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா. போடா. 2 பழம். கடைக்காரர, எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி, 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசை கொடு. நீயே பிச்சுக்க. என்ன இது? பழம். நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன் போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சான்? நீ கேள். ஏய், உட்கார்றா. தம்பி, ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு,
அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கி சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 என்ன இங்க சண்டை, என்ன இங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு. இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயா கேளுக்கா. இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்கி சொன்னாரு. எத்தனை? 2 வாங்கினியாளா? வாங்கினே. ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. சத்தப்பட்டு அசிங்கப்படாதீங்க. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன், பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் வரேன். உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு 1 கொடுத்தேன்? ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தா. எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தா. ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. இவர் ஊதறதான் இந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப சின்ன மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா? இல்ல நாம நம்ம படம் பாத்திருக்கேன். நீ இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றது தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த டவுனுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அவருதான சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவன் கூட சேர்ந்துட்டு நீ ஏடி பெரிய இது மாதிரி லொல்லு? இந்தா கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய் இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். ஏய் எந்திரா. சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாட்சம் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள. உட்கார்ந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய் வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே நீங்க கடைக்கு போமா? நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டான். தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நீயா? போதும்பா. ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தறாதா? சொன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன். நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்கு வேண்டாம். கந்தசாமி என்ன குரு கொடுங்க. அண்ணே ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த அறுக்க எடுத்துக்க. ஆ. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதஸ் அனுப்பியிருக்கேன். நாதஸா? அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? இதாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல? சுண்ணாம்பு. இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? இல்லையே. நல்ல வாய் தர.
ஐயோ, வேகுதே, வேகுதே, வேகுதே. வேகுதா? நல்லா வேகுது. என் காசு எல்லாம் தின்னது இந்த வாய் தானே? வெந்து சாம்பல் ஆகுது. வேகுது. சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா, என்ன விடுங்க. ச்சே, இன்னும் காணோம். சரசு ஆ, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத, மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? ஹாய், இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்கார கண்ணில் படல, இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்புல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஆ, சாப்பிடு ஆஹா, சாப்பிடுனா, ஆஹா. அட, சும்மா சாப்பிடு. ஆ. ஆஹா, உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பளபளன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகிருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? ஆஹா, நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா, அவ்வளோ பல்சா? ஆ, கடை பழசு, இது நேத்து போட்டது. ஏய், யாரவ? ஐயோ, ஐயோ அண்ணனா, பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து ரெண்டு பேரும்? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது? ஐயா, என்னங்க இது? போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே, எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? ஆ, அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஆ. ஓடி போயிரு. ஆ. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? போடி. அந்த தவுள்காரர் ரொம்ப துள்றா, அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஆ, ஒரு சின்னஞ்சிருசுக அப்படி இப்படி இருக்கும், ரெண்டுக்காக ஒதுக்கிற வேண்டியதானே? வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கட்டையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா, இப்படி அடிக்கிறா, இப்படி அடிக்கிறா. அதனால அவன் வித்தோட ஏற்படுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பையன். மாவு பையன் இல்லங்க, மாங்காய் மடையன். ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட்டா ஊத்திடுவான். சரியான வெறி பிடிச்ச பையன். ஆமா, செஞ்சாலும் செய்வான். ஐயோ ஐயோ ஐயோ, என்னது? அண்ணே, டேய். ஐயோ, அண்ணே, அண்ணே. ஓ, அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்ன டேய், நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா? அண்ணே, என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஏய், அடிங்க. அடிக்காதீங்கண்ணே. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன், நீ கூறி கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில் எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆயிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிலே இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லைங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன். எது பிடிக்கலன்னா அப்ப இந்த தவுல் வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே, சும்மா பேசாதீங்க. நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாலாட்டாட அந்த தவுல்ல வாசிக்கிறேன், இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது. அண்ணே, அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவுல்லையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத, அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? என்ன மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடையன் தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ, போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறீங்களே. போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுதான் பாருங்கண்ணே, நான் போய் ஒரு கச்சேரி பேச. என்னது கச்சேரியில நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சீங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல.
நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுல அது பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டா விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வாரப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல. தொப்புனுது. ஆமா நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதசா? அதான் நாதசுரம்னே. ஓ ஷார்ட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற. அப்படி ஆயிடுச்சுனே. வளவன்னு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். கேட்டு வாங்க ஏன் போனா கிழக்குப்படி போகணும். போய் உட்காருங்க. வணக்கங்க. ஓகேமா? கண்டே இங்க ஒடிக்க கொடுத்துருங்க. யோ என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த செருப்பு சட்டை போட்டுக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்கு பட்டி. அதே போட்டு எங்களுக்கு போடுங்க. எத்தனை பட்டி? 6 பட்டி போடுங்க. அடே சேந்தப்பட்டி தம்பியா? வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான் இங்க வந்திருக்கேன். அடடா முத்தியா தம்பியா, வாங்க, எப்ப வாங்க. வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா வீட்டுல ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்கும். ஆமா ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? நாங்க அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? சிவகுழந்து வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? இந்த வண்டி அட பொழப்பா கேட்டனே. அது ஏன் தம்பி கேக்குறீங்க? அப்பா நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுமா? என்னங்க எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். ஆ, அது எங்க தமிழ்காரருக்கு ஒரே வயிற்றுப்போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நேரம் போட்டிருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி, உங்க தமிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சிடணுமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா தவல்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனேன், அது பத்திரமா இருக்கா? எந்த துண்டு? அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான். பொல்லாத துண்டு, அதை வச்சுதான் நாங்க தலை தூட்டிக்க போறோமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா? துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களுக்கு. ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க, நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி நல்லா தெரியும், வரேன். அது எப்படி தனியா தேடுறது? டேய் வாங்கடா. இது சாதாரண கரகம் இல்லப்பா, அம்மனுடைய தெய்வ கரகம்.
இது உன் தலையில இருக்க வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்கவே முடியாது. எவன் நம்மளுக்கு சவால் விட்டானோ அவன் மூஞ்சில கரிய பூசணும். எங்க அண்ணன் நான் தோப்பாரு, அவர்தான் ஜெயிப்பாரு. இது நம்ம கௌரவ பிரச்சனை. சுப்பையானே, தலையில வச்ச கரகத்தை ஆடி முடிக்கிற வரைக்கும் எப்படி நான் கீழே இறக்குறது இல்லையோ அதே மாதிரி நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்ல. தைரியம் எடுத்து ஜோரா வாசிக்கணும். இந்தப்பா ஏண்டா பண்ணாட பசங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள எடுத்து வாயில வச்சிட்டீங்களா? பெருசா அப்படியே வாசி கிழிச்சிருவீங்க. ஏடா என் தவுல. இந்தாங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் தூங்கிட போறேன். நீ தீபாவளியை கடிச்சு தின்றாத. அடக்கி வாசிக்கிறது, ஒடுக்கி வாசிக்கிறது, அப்புறம் மடக்கி வாசிக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். விட்றா. என்ன பாக்குற? அடிபட்ட பாம்புடா, கடிக்க வந்திருக்க. அடிபட்ட பழைய பாம்பா? அடிச்சுட்டா போகுது, அதான் அடிக்க கம்பு ரெடியா வச்சிருக்கீங்களே. சுப்பையானே, நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க அடிங்க. என்ன பாம்பையா? அத நான் அடிச்சுக்கிறேன், நீங்க மோள தடிங்க. ஏய், எல்லாரும் மொத்தமா வாங்கடா. தலைவர் பாணிய டங்குவார் அத்துப்புறேன். ஏய், நீங்க என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிச்சவன் காலை உடைங்க. என்னப்பா இது? இது தவுலு, அது சண்டை. பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏய், படுதா தலையா, நீ கடிக்க வந்த பாம்பா? அதான் கடவாப்பல்ல புடுங்கிட்டுமல்ல. மூஞ்சியில காயமா இருக்கு, தர்மாஸ்பத்திரியில போய் கட்டு போட்டு போ. போடா. இந்தா கம்பு எடுத்துட்டு போ. தம்பி, நீ கரகாட்டத்துல மட்டும் தான் கில்லாடின்னு நினைச்சேன். கம்பாட்டத்துல கில்லாடியா இருக்கு. கஷ்டப்படுறான். எப்படி நாங்க பொருத்தமா வாச்சுமா? பிரம்மாமா வாச்சிங்க. ஆமா, ஊடல யார் பிசிறு விட்டது? இந்த கொசுரு. கொஞ்சம் பேசிட்டே இருக்கியா? ராசானி வாடா. நீ வாடி. கம்பு எனக்கு வேணாம். வாங்க கையை கலாம்பிட்டு காபி சாப்பிடலாம். காபி சாப்பிடுற வாயி, அப்புறம் கையை காலண்டா அலம்புற. போடா, பேரிக்கா மாட்டியா? போடா.